கைஸ், ஸ்கிரீன்ல தெரியல இந்த மனுஷன் மேல நான் கேஸ் போட போறேன். நான் பாட்டு சினிமா ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா சுத்திருவேன். என்னை இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் ஒரு மரத்தை வெட்டினா ஏதோ மரம் வெட்டாங்க அப்படின்னு போனோம். ஆனா இப்ப பார்க்கும்போது ஐயோ மரத்தை வெட்டுறாங்களே, இதுல பூரி கட்டி வித பறவை நான் யோசிக்க வெட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். லாரியில மதம் போனப்பட நம்ம ஒரு பக்கம் போ, அது ஒரு பக்கம் போ. ஆனா இப்ப அந்த மனம் வண்டியில இருந்து சொற்ற தண்ணி நம்ம பூமி தாயோட தண்ணீர்னு சொல்லி மன உளைச்சல் ஆக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அந்த தண்ணியை பார்க்கும்போது நம்ம பூமி தாய் அழுகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஓடு சரியில்லைன்னா கூட இந்த ரூட் வேணாம், வேற ரூட் திரும்பி போலான்னு தோணும். ஆனா இப்போ ஏன்டா இந்த ரோட்லாம் இப்படி இருக்கு, எப்படா சரி பண்ணுவீங்கன்னு தோண வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சினிமால வரவங்க பெரிய தலைவன், அவன் தான் ஹீரோ நடிச்சுக்கிட்டோன இல்லடா தமிழகத்துக்கு ஒரு தலைவர் இருக்காருமே இவன் தாக்கி எங்க மைண்ட மொத்தமா மாத்தி விட்டாரு. ரத்தம் தேவையோட குரூப் மெசேஜ் வந்து தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இப்போ இவங்க புழுதி கூட பாசலன்னு நினைச்சு ரத்தத்தை அள்ளி குத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்க நம்ம நெஞ்சு குத்துமா இல்லையா, நான் ரொம்ப ரத்தம் கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு கெடுத்து விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரு. நான் ஒரு பூச்செடி கூட வெட்டது இல்லை, ஆனா ஒரு மரக்கன்று வைத்தால் ஆணும் தாயாகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு வீட சுத்தி மரம் வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்துல வேற குருவி கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு போயிடுது கைஸ். நம்மளாம் ஆம்பளம் மாமா அப்படின்னு கெத்தா சுத்திட்டு இருந்தோட ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் தான். நீ நட பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கறது, கர்ப்ப பையில இருந்தும் அம்மா சுதந்திரம் கொடுக்கவேதா நீயே பிறந்தோன்னு புரிய வச்சாருங்க. இந்த மாதிரி பண்ண சும்மா இருந்தாமா நீவா சொன்னது? அது மட்டும் பண்ணாரு. ஏதோ பாந்த பொண்ணு ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் பேர் வச்சுட்டு போயிருந்தோம். ஆனா இப்போ இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் குழந்தைங்க தூய தமிழ்ல பேர் எழுதி வேண்டியதாரு. பாருங்க எந்த இடத்துல வந்து நிக்க வச்சிருக்காரு. நான் தான் ஏதோ பெரிய சாதின்னு கடல் தவிர தயிர் கட்டின்னு சுத்தி வந்தவன. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம், ஒரே பஞ்சு முடிச்சு விட்டாரு. வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடிக்கடி தண்ணி குடிக்கும். சரி நமக்கு என்ன 20 ரூபா கடையில தண்ணி பாட்டில் கிடைப்போது வாங்கி குடிச்சிட போறோம் அப்படின்னு என்ன பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு தாங்க எடுத்தா கடையில காசு கொடுத்து தண்ணி வாங்கிப்ப. காக்காவும் குருவியும் சிட்டும் யானையும் மானும் புலியும் ஒன்றும் எங்கடா தண்ணி வாங்கி குடிக்கும் நாய அப்படின்ட்டு செல்பழைச்ச மாதிரி கேள்வி கேட்டாங்க. நான் இப்படிலாம் கேட்டா நான் எப்படி எளிமையில தண்ணி குடிக்க முடியும்? ஆனா இப்ப வெயில் ஆரம்பிச்சது வந்து மொட்டை மரத்துல கிணத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம பார்த்து தற்பொழியா சுத்திட்டு இருந்தோம். நம்ம தெளிவாட்டு கண்டிப்பா கேஸ் போட்டு உள்ள தள்ளியே ஆகும். எந்த மாதிரி தூள் தள்ளாம யாரும் அவசரப்படுறீங்க அவங்களாம் வாங்க, நம்மளாம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு மேல கேஸ் போடுவோம்.